வெள்ளம் உட்பட எதற்கும் தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுத்ததே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருளால் சமுதாயம் மிக மோசமான அழிவுக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய விஷயத்தில் விடியா அரசு அலட்சியம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போதே கிடைக்கலையே, அப்புறம் இப்போ எங்கே போய் கொடுக்க போறாங்க மத்திய அரசாங்கம்? அப்பவே அவர்கள் வாதாடி பெற முடியலையே. இது எத்தனை புயல் இருந்திருக்கு, தானே புயல், புரவி புயல், வர்தா புயல், எத்தனை புயல் நாங்கள் பார்த்தோம். அப்போ நான் கேட்ட நிதி கொடுக்கலையே, மத்திய அரசாங்கம் கொடுக்கலையே. அப்போ சேதம் அதிகம், இப்போ சேதம்லாம் பெரிய குறைவு. மழை ஒன்று தான் பெஞ்சிருக்குது, புயலால் எங்கேயுமே மக்கள் பாதிக்கலை. என்ன குறைபாடுனா அனைத்துமே குறைபாடு தான். எல்லா துறைகளுமே குறைபாடு தான் இருக்குது. குறைபாடு இல்லாத துறை என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் குடியிருக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பார்க்குறேன், ஆங்காங்கே சாலை மறியல், தண்ணீர் கிடைக்காம சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அது மட்டும் அந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு பல துறையில் இருக்கின்ற அலுவலர் போராட்டத்துக்கு வந்து நடுரோட்டில் போராட்டம் பண்ணுறாங்க. போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. யாருக்குமே இந்த ஆட்சினால் நன்மை கிடைக்கலையே. ஒரு நாடு பின்னோக்கி போன இன்னைக்கு தமிழ்நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. எங்கே தவறு நடந்தாலும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வெளிமாநிலத்திலிருந்து சர்வசாதாரணமாக தமிழகத்தை கொண்டு வந்து போதைப் பொருள் விற்பனை செய்கிறாங்க. அதை தடுக்க இந்த அரசால் கையிலாகாத அரசாகத்தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு போதைப் பொருள் என்பது ஒரு மிக மோசமான அழிவுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கு இந்த போதைக்கு அடிமையாகிய இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்களும் அவர் குடும்பமே சீரழிந்துவிடும். அவரும் சீரழிந்துவிடும், குடும்பம் சீரழிந்துவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற இதை இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதை கண்டுகொள்ளாதது வேதனை இருக்கிறது. நம்முடைய 100 ஏரி திட்டம், மேட்டூர் அணையிலிருந்து நீரேற்றி மூலமாக தண்ணீரை நிரப்ப வேண்டும் திட்டம். இந்த திட்டத்தை வேண்டுமென்று திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக கிடப்பில் போட்டாங்க. 2 ஆண்டுக்கு முன்பு மேட்டூர் அணை நிரம்பி உபரியா போய் கடலில் போய் கலந்து நீரலாம். அப்போ வெறும் ஒரு 20% தான் அந்த பணி நிறைவேற்றமாக இருந்தது. முதல் கட்டம் நான் திறந்து வச்சிருக்கேன். இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை கிடப்பில் போட்டதுனால மேட்டூரில் அணை நிரம்பி உபரியா வெளியேறி போய் கடலில் கலந்த நீர்லாம் வீணாக போச்சு. இதை உடனடியாக வேலை செய்தால் 1 வருஷத்தில் முடிச்சிருந்தா. 2 ஆண்டுக்கு முன்பு அந்த உபரி நீரை நீரேற்றி மூலமாக இந்த 100 ஏரி நிரப்பியிருந்தால் இப்போ கோடை காலத்தில் பயனுள்ளார். இதெல்லாம் அந்த அரசு தவறிவிட்டது.